ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸில் ஒரு காலேஜில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இப்போது நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் இப்படி மெடிக்கல் ஃபீல்டு சூஸ் பண்ணி இப்படி ஃபிலிப்பைன்ஸ் சூஸ் பண்ணி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும். மூவிஸ்லலாம் வந்து டாக்டர்னால் ஏதோ பெரிய ஹீரோ மாதிரிலாம் காமிப்பாங்க. உண்மையிலேயே அப்படிலாம் டாக்டர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. பட் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஃபீல்டு ஒன்றும் அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு ஃபீல்டே கிடையாது. நான் இங்கே வந்து 2018 2018 செப்டம்பரில் நான் இங்கே வந்து மெடிசன் படிக்க வந்தேன். என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டதே கிடையாது. நான் ஒரு இந்தியன் தான். ஆனால் என் லைஃப்லேயே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதே கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இங்கே வந்து 3 வேளை சரியான சாப்பாடு கிடையாது. 2வது இங்கே பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஏஜென்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. பட் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணி விடுறது மட்டும்தான் அவங்க. அதுக்கப்புறமா எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நான் வந்து 12th முடிச்சுட்டு டைரெக்டாக நான் வந்து மெடிசன் படிக்க வந்தேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து அம்மா அப்பாவோடு இருக்கும்போது லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாமே வந்துட்டு அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம ஜஸ்ட் போகிறோம், நமக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறோம், இல்லைன்னா அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம், எந்த ப்ராப்ளம்ஸ்லேயும் மாட்டிக்காமல் வாழ்கிறோம், படிக்கிறோம், இவ்வளோ தான் லைஃப் இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த டிகிரி இங்கே படிக்க வந்தீங்கன்னா லைஃப் அப்படி இருக்காது. ஒவ்வொரு நாளும் கஷ்டம் வரும். வித்தியாசமாலாம் கஷ்டம் வரும். நீங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டீங்க. ரோட்டில் சும்மா போகிறவன் கூட பார்த்து திட்டிட்டு போவான், எதுக்குன்னே தெரியாது. இந்த உலகத்திலே வந்துட்டு இந்த நாட்டுக்காரங்கள மாதிரி ஒரு ரேசிஸ்ட் பீப்புளை பார்க்கவே முடியாது. அவங்க எவ்வளோ ரேசிஸ்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லை, வாழ்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களால வந்து உங்களை வந்து ட்ரீட் பண்ண முடியும். இப்படி தான் நான் வந்து இந்த ஃபிலிப்பைன்ஸில் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ வந்து நான் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கேன். இன்டர்ன்ஷிப் தான் இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசம். என்னால் வந்து எந்த வார்த்தையால் வந்து நான் படுற கஷ்டத்தை வந்து சொல்லி புரிய வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ மோசம். எங்கள் இன்டர்ன்ஷிப் எப்படின்னா, எல்லோரையும் குட்டி குட்டி குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. இப்போது நமக்கு வந்துட்டு இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த குரூப்பில் இல்லை, நான் குரூப் மாறிக்கலாமான்னு கேட்டாச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 12 மாதம் தானே அப்படின்ட்டு வந்து நம்ம அந்த குரூப் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் பார்க்க போவோம். அங்கே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ரொம்ப சீனியர் டாக்டர்லேருந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஜூனியர் டாக்டர் வரைக்கும் நம்மளை வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, யூ குவிட், திஸ் இஸ் நாட் ஃபார் யூ, யூ குவிட், திஸ் இஸ் நாட் ஃபார் யூ அப்படிம்பாங்க. அதாவது நம்ம இந்த டிகிரி படிக்க ஒரு அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. இந்த காலேஜில் வந்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு தரலன்னு சொன்னால் வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குதுல்ல, கசகிஸ்தான் இப்படிலாம் நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்மளால் மெடிசன் பண்ண முடியும். பட் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு அப்படிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க தான் வந்து நம்மக்கிட்ட வந்து சரி இங்கே ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்க தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க காலேஜில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண அப்புறமா நீங்கள் பார்க்கணும், எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்தியாவில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்கு இங்கே வர போகிறீங்க, அங்கேயே நீங்கள் பாஸ் பண்ணாததுனால தானே நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்துட்டு டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. நமக்கு நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸை கம்மி பண்ணுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு பனிஷ்மெண்ட், எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு ஒரு ஃபைனு, எதுக்கு எடுத்தாலும் திட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இவ்வளோ ஹார்ஷாக வந்துட்டு ஒரு ஹியூமனை வந்து நடத்தலாமா, அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை நடத்தலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அம்மா அப்பா காசு கெட்டிட்டாங்களே, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தான் எல்லாமே வந்து பொறுத்து நான்லாம் போயிட்டுருக்கேன். ஆனால்
நிஜமாவே இப்போ வந்து என்னால் முடியல. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான்லாம் எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும்? எங்கள் அப்பா, அம்மா இவ்வளோ காசு கொடுத்து என்னை இங்கே படிக்க வைக்கிறாங்க. படித்து முடிக்க வர டைமில், இன்டர்ன்ஷிப் பார்க்குற டைமில் இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களை கிராஜுவேஷன் அட்டெண்ட் பண்ண விட மாட்டோம். நாங்கள் வந்துட்டு உங்கள் யாருக்குமே கிராஜுவேஷன் அட்டெண்ட் பண்ணுற தகுதியே கிடையாது. நாங்கள் வந்து ரொம்ப லீனியண்ட்டாக இருந்துட்டோம். அதனால தான் நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸும் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இதில் இவங்க சொல்கிற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்மளோட ப்ராப்ளம்ஸ் இல்லைல்ல. அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டே எக்ஸாமை கஷ்டமாக செட் பண்ணியிருக்கணும்ல கொஸ்டின்ஸ்லாம். அவங்கள யார் லீனியண்ட்டாக இருக்க சொன்னது? அவங்க அப்படி லீனியண்ட்டாக இருந்து நம்மளை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் யாருக்கும் கிராஜுவேட் ஆகக்கூடிய தகுதியே இல்லை அப்படிங்கிறாங்க. 6 வருஷம் முடியும் போது எல்லா அமௌண்ட்டையும் நம்ம அவங்கக்கிட்ட பே பண்ண அப்புறமா அவங்க இப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம்னே எனக்கு தெரியல. இவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. எப்படி சொல்ல, நமக்கு வந்து ரைட்ஸே கிடையாது, நம்மலாம் ஹியூமன்ஸே கிடையாது, அந்த ரேஞ்சுக்கு தான் நடத்துகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இன்டர்ன்ஸ்க்கு தண்ணி கிடையாது அப்படிம்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரூல்ஸு. 30 மணி நேரம் டியூட்டி பார்க்கணுங்க. அதாவது 8 மணி நேரம் 10 மணி நேரம் இல்லை, 30 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும். அதுவும் நைட்டு தூங்குனா எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. எக்ஸ்டென்ஷன்னா இப்போ நம்ம தூங்குறோன்னா அதுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்து கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகேவா? இந்த இன்டர்ன்ஷிப்க்குலாம் சேலரி கிடையாது, ஃப்ரீ தான். நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் செஞ்சு கொடுக்குறோம். அவ்வளோ ஃப்ரீயாக பண்ணி அவங்கக்கிட்ட டெய்லி திட்டு வாங்கணும். டெய்லி திட்டு வாங்கி என்ன பண்ணாலும் திட்டுவாங்க, என்ன பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. தண்ணி கொடுக்க மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் லைட்டாக படுத்தோன்னா கூட அவங்க வந்து உடனே வந்து இப்படி எக்ஸ்டென்ஷன் அப்படிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ரொம்ப பயமுறுத்துவாங்க. எனக்கு இப்போல்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்த எண்ணத்துக்கு அப்படின்னு இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளவோ வந்துட்டு சோஷியல் ரைட்ஸ் கமிட்டி அப்படிலாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து வெளிப்படையாகவே அவங்க பண்ணுறாங்க. ஏன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னால் வந்துட்டு நம்ம மனுஷங்க கிடையாதா? நமக்குன்னு வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாதா? நமக்குன்னு ஒரு லைஃப் கிடையாதா? நமக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்கவே கூடாதா? 30 மணி நேரம் டியூட்டி வாங்குறாங்க. எப்படின்னா, இன்றைக்கி காலையில் நான் 8 மணிக்கு டியூட்டிக்கு போகிறேன்னா அடுத்த நாள் 12 மணிக்கு தான் வீட்டுக்கு விடுவாங்க. 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்த நாளும் திருப்பி 8 மணிக்கு நான் டியூட்டிக்கு போகணும். எப்படின்னா, சாட்டர்டே சண்டே லீவு கிடையாது, எல்லா நாளும் டியூட்டிக்கு போகணும். ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல் எதுவும் பக்கத்துலலாம் கிடையாது, எல்லாமே தூரத்தில் இருக்குது. நான் 1 கிலோமீட்டர் நடந்து இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஜீப்னி மாதிரி ஒரு பஸ் இருக்குது. ஓகேவா? அதை பிடிச்சி நான் ஹாஸ்பிட்டல் போய் அங்கேயும் இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி போனால் சாப்பிட்றதுக்கு டைம் கிடையாது. 30 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. 2வது, அங்கே வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சீரியஸான பேஷண்ட்ஸ் தான். சரி, நம்ம வந்து படிக்க தான் வந்திருக்கோம், ஆனால் இருந்தாலும் வந்துட்டு சரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு ப்ரொட்டெக்ஷனே கிடையாது. எப்படின்னா எல்லாம் வந்து திறந்த வெளியில் இருக்கிற மாதிரி தான். நீயே போய் பார்த்துக்கோ. ஒருவேளை இந்த நாட்டில் வாழ்கிறவங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இந்த நாட்டில் உள்ளவங்களுக்காச்சும் ஹர்ட் இம்யூனிட்டி இருக்கும், நமக்கு அப்படி கூட இருக்காது. ஸோ அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி இது பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இருந்தாலும் கிராஜுவேட் பண்ண மாட்டோம், ஏன்னா அவங்க யாருக்கும் கிராஜுவேட் ஆகிற தகுதி இல்லை, இன்னும் எக்ஸாம்ஸ் வைப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், 8 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படிம்பாங்க. 8:01 போயாச்சுன்னா அது வந்து லேட். ஓகேவா? இப்போ நம்ம 8 மணிக்கு போகிறோம். ஓகேவா? ஹாஸ்பிட்டலுக்குள்ளே 8 மணிக்கு காலடி எடுத்து வைக்கிறது அவங்களோட 8 மணி கிடையாது. நம்ம வந்து ஒரு லாக் புக் இருக்கும், அதில் நம்ம எந்த டைம் எழுதுகிறோமோ அந்த டைமை தான் இவங்க வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் 1 கிலோமீட்டர் நடந்து இந்த ஜீப்னி பிடிச்சி இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன். எனக்கு லீவே கிடையாது, சாப்பிட்றதுக்கு டைம் கிடையாது. எங்கள் அம்மா அப்பா போட்டு விடுற கொஞ்சம் காசில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு பொண்ணு, எனக்குன்னு பெரிய அளவில் எங்கள் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறேன்னா எப்படி வந்து இவங்க சொல்லக்கூடிய இவ்வளவு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இருக்க முடியும்? கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டேங்கிறாங்க. லேட்டாக வந்தால் எக்ஸ்டென்ஷன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்து கொடுக்கணும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் டியூட்டி பார்க்க என்னோடய கிராஜுவேஷனை வந்து என்னால் அட்டெண்டே பண்ண முடியாது. இவங்க எப்படின்னா எங்ககிட்டேருந்து மொத்த காசையும் வாங்கிக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேலையும் வாங்குகிறாங்க. என்னெல்லாம் வாங்க முடியுமோ வாங்குகிறாங்க, என்னெல்லாம் வேலை கொடுக்க முடியுமோ எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு எப்போனாலுமே பயமுறுத்துகிறாங்க.
நீங்கள் வந்து உங்களை கிராஜுவேட் பண்ண மாட்டோன்னு பயமுறுத்துறாங்க, சர்டிஃபிகேட் தர மாட்டோன்னு பயமுறுத்துறாங்க. எவ்வளோ தான் பயப்படுறதுங்க. ஒருத்தங்க மிடில் கிளாஸு, அதுவும் வந்து ஒரு இந்தியன் ஒன்றுமே தெரியாது அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ பயமுறுத்தலாமா? நமக்குன்னு ஒரு ரைட்ஸ் இல்லையா? ஹியூமன் ரைட்ஸ்லாம் செத்து போச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ யாரெல்லாம் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ தயவு செஞ்சு இந்தியாவிலே படிக்க ட்ரை பண்ணுங்கள். நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வந்துட்டு நீட் எக்ஸாம் கிடைக்கலையா, கடவுளுக்கு கோடி நன்றி சொல்லிக்கிட்டு நீங்கள் வேறு எந்த டிகிரினாலும் எடுத்து படிங்க. பட் இந்த டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வர்றவங்கெல்லாம் நம்மளை வந்துட்டு டாக்டர் ஆக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்மளை வந்து இந்த டிகிரியை முடிக்கவே விட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது, நம்மக்கிட்ட நெகட்டிவாக பேசுகிறது, நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறது, நம்ம வந்து ஒரு கன்சர்ன்னு போனால் கூட கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் 6 இயர்ஸாக நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன். நான் இப்போவும் இன்டர்ன்ஷிப் தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கே தெரில என்னையெல்லாம் இவங்க கிராஜுவேட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. நான் சின்சியராக தான் ஒர்க் பண்ணுவேன். எல்லாமே நான் கரெக்டாக டைமுக்கு பண்ணுவேன். அடுத்தவங்க வேலையை கூட நான் வந்து பண்ண மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் செய்வேன். 30 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறேன். எனக்குன்னு எந்த சேலரி எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறேன். பச்சை தண்ணி கூட ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வேலை பார்க்குறேன். உங்கள் யாராலையாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். பிகாஸ் என்னால் முடியல. எனக்குன்னு ரைட்ஸ் இருக்கான்னு கூட தெரில. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்ததுன்னா உடனே என்னோடய பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் கூட பறி போயிடுமான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களால் யாராலையாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுதுன்னா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங்.